வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஐவக பாரம்பரிய அரிசி மாவில் இன்ஸ்டன்டா அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதிக அளவு நியூட்ரிஷன் வேல்யூ நிறைந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கருங்குருவி, பூங்கார், காட்டு யானம் அத்தனையும் இந்த ஐவகை பாரம்பரிய அரிசி மாவில் இருப்பதால் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அரிசி வகைகள். இந்த பாரம்பரிய ஐவகை அரிசி மாவில் அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ஐவகை பாரம்பரிய அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுல 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளித்து புட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கையில பிடித்து பார்த்தால் பிடிக்கிற பதம் வரணும். மாவு ரெடி ஆனதும் மினிமம் 1 to 2 hours மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாவில் சிகப்பரிசி வகைகள் கலந்திருப்பதால் மினிமம் ஒரு 2 hours ஆவது நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் மாவு நல்லா ஊறி வரும். மாவுல உப்பு ஆட் பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணினா அதிரசம் நல்லா சாஃப்டா வரும். விரும்பாதவருக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 hours மாவு நல்லா ஊறியதும் பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் ஐவகை பாரம்பரிய அரிசி மாவுக்கு 3/4 கப் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இதை மெல்ட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பாகுபதம் வந்ததும் மாவை சேர்த்து நன்றாக கிளறவும். இந்த மாதிரி மாவு நன்றாக சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஆறியதும் அதிரசம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்து நான் இன்னைக்கு நல்லா தின்னாவே தட்டி எண்ணெயில போட்டு அதிரசம் சுடுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சூப்பரா அதிரசம் வரும். இந்த மாதிரி ஹெல்த்தியான அரிசியில பலகாரம் சுட்டு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. 1 கப் மாவுக்கு இந்த சைஸ்ல எனக்கு 23 அதிரசம் வந்தது. இதே மாவை நீங்க 2 or 3 days ஊற வச்சு அதிரசம் செய்தா இன்னும் நல்லா சாஃப்டாவே வரும். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்டா அதிரசம் சுட்டு ட்ரை பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா சாஃப்டாவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.